தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு ரூபாய் 401 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உயர்கல்விக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முதல் கட்டமாக 3.28 லட்சம் மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற உள்ள நிலையில் ரூபாய் 401.47 கோடியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவர்கள் ஆதார் எண் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இருந்து வர விரும்பும் மாணவர்களை அழைத்து வர அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேட்டியளித்துள்ளார். வங்கதேசத்தில் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டம் மற்றும் கலவரம் நடந்து வருகிறது. இதனால் இந்தியாவில் இருந்து மருத்துவம் படிக்க சென்ற மாணவர்கள் பாதிப்புக்குள்ளானார்கள். இதையடுத்து பாதிப்பில் சிக்கிய தமிழக மாணவர்களை மீட்டு அழைத்து வர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதையடுத்து வங்கதேசத்தில் இருந்து கடந்த 3 நாட்களாக 166 மாணவர்கள் அழைத்து வந்த நிலையில் இன்று 42 மாணவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தனர். சென்னை விமான நிலையம் வந்த மாணவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், அயலக தமிழர் நலத்துறை கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செஞ்சி மஸ்தான், பதற்றத்தில் உள்ள மாணவர்களை அழைத்து வர அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். ஏற்பட்டுள்ள பதற்றத்தின் காரணமாக பாதுகாப்பு கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களுக்கு கொடுத்த தகவலின்படி மாணவ செல்வங்களை பாதுகாப்பான முறையில் அவங்களுடைய விருப்பத்தோடு அழைத்து வந்து பெற்றோர் இல்லத்தில் ஒப்படைக்கின்ற பணி இன்றைக்கு தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அந்த கட்டத்தில் இன்றைக்கு 42 மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக பட்ஜெட்டில் 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளரை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்துக்கு ரயில்வே திட்டங்களுக்காக பட்ஜெட்டில் 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசிடமிருந்தும் ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மைசூரு நகர வளர்ச்சி ஆணையம் ஊழல் குறித்த சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் உறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநில பாஜக எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டுள்ள இந்த காணொலிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த போராட்டம் குறித்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள PY விஜயேந்திரா, முதல்வர் சித்தாராமையா செய்த மைசூரு முடா ஊழலை கண்டித்தும் அவரை பதவி விலக கோரியும் வளர்ச்சி ஏற்படுத்தாத காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டு வருவதாகவும், ஊழலின் தந்தையான சித்தாராமையா முதல்வர் பதவியின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கெடுத்து விட்டார் என தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காகவே அதிபர் தேர்தலில் இருந்து விலகியுள்ளதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது குறித்து அதிபர் ஜோ பைடன் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் போட்டியில் இருந்து விலகிய பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான நேரம் இது என்றும் அவர்களுக்கு வழிவிடுவதே சிறந்தது என்று தான் முடிவு செய்துள்ளார் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு